எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு ஆளினால் அழகு ராஜா மாதிரி எல்லா செக்டர்களையுமே ஏத்திருக்கு. ஸோ இருந்த அந்த அழகை பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்த 5 நாள்ல மட்டும் எவ்வளவு பாயிண்ட் நீங்க ஏறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 627 பாயிண்ட் ஏறி இருக்கு. இதுல என்ன சோகமான விஷயம் அப்படின்னா நண்பர்களே, மார்க்கெட் ஏறி இருக்கு, மார்க்கெட் கிரீன்ல தான் இருக்கு. ஆனா இதை பார்த்து சந்தோஷப்பட முடியல. பல ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் சோகம் தான். இங்க பாத்தீங்களா, ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருக்காரு, இந்த ஐடிசி, டிசிஎஸ், ஏசிசி எல்லாம் வந்து இன்னுமே லாஸ்ல தான் இருக்கு அப்படின்றார். இனி என்னங்க பண்றது? பல பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணி தான் லாபத்துக்கு வர்றாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒண்ணு, என்னது ஹேர் ஸ்டைல் வந்து எல்கேஜி ஸ்கூல் பாய் மாதிரி இருக்கா? நான் ஒரு குழந்தை தான். ஸோ இங்க பாத்தீங்களா, ஒரு நண்பர் வந்து 2 வருஷமா வெயிட் பண்ணி வோடஃபோன் இந்தியா அப்படின்ற ஷேர்ல 26,000 ஷேர் வச்சிருக்காரு. வச்சிருந்து அது பயங்கரமா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. கடைசியில 2 வருஷம் கழிச்சு நான் ஒரு 94,000 ரூபாய் லாபம் பண்ணிட்டேன் அப்படின்றார். ஸோ பல பேர்த்துக்கு வந்து இன்னுமே லாஸ்ல தான் இருக்கு. இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி 2-3 வருஷமெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன மனுஷயா நீ அப்படின்ற மாதிரி 2 வருஷமா வெயிட் பண்ணி 26,000 ஐடியா ஷேரை வச்சுக்கிட்டு 94,000 ரூபாய்க்கு இவர் லாபம் பண்ணியிருக்கார். ஆக்சுவலா இவர் கவர்மெண்ட்டுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ஸ்டாக் மார்க்கெட்ல பல நியூஸ் பார்த்திருக்கேன். சுஸ்லான் அப்படின்ற ஷேர் இந்த மாதிரி கீழிருந்து பல வருஷம் கழிச்சு மேல வந்து பெரிய லாபம் என்பது கொடுத்திருக்கு. 6 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. எஸ் பேங்க் அந்த மாதிரி போயிருக்கு, பந்தன் பேங்க், ஆர்பிஎல் பேங்க்னு. ஆனா அவங்க எல்லாம் அப்பப்ப லாபம் காட்டக்கூடிய பங்குகளா இருக்கு. அதனால அது கீழிருந்து மேல வந்ததுல ஆச்சரியம் இல்லை. ஆனா இந்த ஐடியா ஷேரை பொறுத்த வரைக்கும் வாயிலேயே வடை சுட்டவண்டா அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இவங்க கட்ட வேண்டிய பல டியூக்களுக்கு வந்து கன்செஷன்லாம் கொடுத்துருக்கு. அந்த வகையில் இது தொடர்ந்து நஷ்டம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கம்பெனியாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 51,970 கோடி என்பது ஒரு அக்கவுண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்த லாபம். டியூஸ் கட்ட வேண்டாம், டியூஸை குறை அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஸோ இந்த கம்பெனி இத்தனை வருஷமா பல கோடி, லட்சம் கோடிக்கு பக்கத்தில் நஷ்டம் 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 நஷ்டம்னு தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்திருக்காங்க. எத்தனை வருஷமா? 2017 இருந்து. ஸோ நம்ம கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து உதவி இருக்கு. கவர்மெண்ட் இதுல எத்தனை ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுடைய ஹோல்டிங் ஆல்மோஸ்ட் 49% இருக்கு. ஸோ அப்ப கவர்மெண்ட் வந்து ஏதாவது கன்செஷன் கொடுக்குறாங்கன்னா அது ஐடியா ஷேருக்கு கொடுத்ததாக அர்த்தம் இல்லை. கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் தான். ஐ ஆம் வெரி சொரினே அப்படின்ற மாதிரி ஒரு ஒயிட் பேட்ச் வந்து உள்ள வந்துடுச்சு. சரி, எனிவே கவர்மெண்ட் வந்து 49% என்பது இந்த ஐடியா ஷேர்ல ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால அவங்க கொடுக்கக்கூடிய கன்செஷன் என்பது அவங்களுக்கே கொடுத்துக்கிற மாதிரி தான். அதனால நண்பா, உங்களுடைய கேஸ் ரொம்ப பெக்லியரான கேஸ். ஜிஜிஎஸ் கலெக்ஷன் நண்பா, உங்களுக்கு வோடஃபோன் இந்தியால 2 வருஷம் கழிச்சு லாபம் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஸ்டாக்கினுடைய விலை மிகப்பெரிய ஒரு லாபம் என்பதெல்லாம் பெருசா காட்டலை அப்படின்னாலும், அடிக்கடி காட்டல. போன குவார்டர்ல மட்டும் அக்கவுண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ல காட்டியிருக்காங்கன்னாலும் கவர்மெண்டுடைய சப்போர்ட் என்பது இந்த பங்குக்கு அதிகமா அடிச்சிருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல, உங்களுடைய பேஷன்ஸ், உங்களுடைய பொறுமை என்பதும் லாபம் வந்தாதான் வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நண்பர்களே, கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு இன்னொரு வகையில உதவி செய்யறதுக்காக ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன பண்றாங்க, அரசு போட்ட புதிய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சமீபத்தில் நமது பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆல்ரெடி பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது ஃபாரின் கரன்சி உள்ள வர்றதுக்காக நாங்க பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் கூட ஆர்பிஐ மீட்டிங்ல இருந்து நம்மளுக்கு அந்த மாதிரி தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டும் கிராஸ் ஆகிவிட்டது. அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் இவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, மிக துணிச்சலான நடவடிக்கைகள். டாக்ஸ் எல்லாம் குறைச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபாரின் கேபிட்டல் உள்ள வர்றதுக்கு நடவடிக்கைகள் எடுத்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு ட்விட்டரை போட்டுட்டு நம்மளுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர் ஒரு தகவல் ஈரான் வார நான் முடிவுக்கு கொண்டு வரேன்னு சொன்னோடனே 2 சேர்ந்து இப்போ நம்ம மார்க்கெட் ஒரு 800 பாயிண்ட் நிஃப்டி ஏறி இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஏற்றம்.
ஆனா இந்த ஏற்றம் என் மனசுக்குள்ள என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கைகள்னால தான் இது ஏறி இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனா அது வந்து ட்ரம்ப் அவர்களுடைய ட்வீட்னால மறைக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை இனிமேல் மார்க்கெட் ஒரு 800, 1000 பாயிண்ட் ஏறுச்சு அப்படின்னா, பியூர்லி நம்ம கவர்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கத்தான் வாய்ப்பு என்பது அதிகம். ஆனா என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல தான் பணமழை என்பது பெய்யணும். நீங்க கவர்மெண்ட் கார்ப்பரேட் பணத்தை வந்து நீங்க கவர்மெண்ட் பாண்டுகளை வர்றதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறது மட்டுமே பத்தாது. எங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் மழை பெய்யணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஈக்விட்டி வாங்கி விற்கும் போது ஏதாவது எஸ்டிசிஜியோ எல்டிசிஜியோ அல்லது எஸ்டிடியோ குறைக்கும் பொழுதுதான் எங்களுக்கு நேரடியாக பணமழை என்பது ஷேர் மார்க்கெட்ல வரும். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, 19 ஜூன் வந்து அமெரிக்காவும் ஈரானும் அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாங்க அப்படின்ற தகவல் வருது. சோ இதைய வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி ஒரு 200 பாயிண்ட் மேல ஏறி ஒரு 1000 பாயிண்ட் வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள ஏறுமா அப்படி நம்ம கனவு காணலாமா அப்படின்னு பார்த்தா, நம்ம கனவுல குண்டை போடுற மாதிரி இஸ்ரேல் ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணி விடுமோ, அவங்க ஈரான் மேல போய் குண்டு போடலினாலும் பக்கத்து வேறு நாடுகள் மேல மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்தி இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போட்டுருமோன்னு பல பேர் பயப்படுறாங்க. இந்த சமயத்தில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு 2-3 நாட்கள்ல நம்மளுடைய மார்க்கெட் வந்து வேகமா இப்ப எப்படி 800 பாயிண்ட் மிக வேகமா மேல வந்தான், அதே மாதிரி ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே டக்குன்னு ஒரு 24,800 24,600 வந்துடுச்சுன்னா, இதுவரைக்கும் ஒரு மாசமா சேகரிச்சு வச்சிருந்த விதைச்சு வச்சிருந்ததெல்லாம் நம்ம அருமையான லாபத்துக்கு விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும். கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல இருக்கும் பொழுது எவனாவது ஏதாவது கெடுத்து விட்டுட்டான்னு வச்சுங்களேன், அமைதி ஒப்பந்தமா போடுறீங்க இருங்க உங்களை என்ன பண்றேன்னு எவனாவது கெடுத்து விட்டுட்டான்னா, இப்ப 800 பாயிண்ட் ஏறினது வேஸ்டா போயிடும். ஏன்னா இந்த 800 பாயிண்ட் ஏறினதுல இன்னும் பல பேர்த்துக்கு வந்து லாபம் என்பது வரல. ஒரு நண்பர் கூட சொன்னாரு பாத்தீங்களா, நஷ்டம் என்பது குறைஞ்சிருக்கு, இன்னும் லாபம் வரல. அதனால எவனும் கெடுத்து விடாம அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள நம்மளுக்கு ஒரு 1000 பாயிண்ட் ஏறிடுச்சுன்னா ஏகப்பட்ட வேல்யூக்கு நம்ம வேல்யூ அன்லாக் பண்ணிடலாம். எல்லாத்தையும் லாபத்தில் வித்துட்டு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு பலதையும் வித்துட்டு மறுபடியும் நான்ல ஜீரோல இருந்து ஆரம்பிப்பேன். ஏன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம போயிடும். இருக்கிறது பூரா லாபத்துக்கு தள்ளி விட்டுறலாம், கைமாத்தி விட்டுறலாம். ஸோ 1000 பாயிண்ட் ஏறுற வரைக்கும் எவனாவது கம்முன்னு இருந்தான்னா பரவாயில்ல. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் சைன் பண்றாங்களாம். நண்பர்களே, மார்க்கெட் மறுபடி பிக்கப் ஆயிட்டதுனால கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் மறுபடி திரும்பி மேலே ஏறுமா, பிக்கப் ஆகுமா அப்படின்னு பல ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி சமீபத்தில் கீழே இறங்கிட்டு ஏதாவது திரும்புமா அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் எதிர்பார்த்து காத்து கிடக்கக்கூடிய சில பங்குகளுடைய செய்திகள் தான் இப்ப பார்க்க போறோம். ஒன்னு இந்த டிஐ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது, அது வந்து ஒரு சரக்கு கம்பெனி. இப்போதைக்கு வந்து எது ரொம்பவுமே growth செக்டரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இந்த ஐஎம்எஃப்எல் அப்படின்றத நீங்க படிச்சு பாத்துக்கங்க. சோ இதுக்கு தான் மிகவும் டிமாண்ட் என்பது அதிகமா போயிட்டு இருக்கு. சோ இது ஒரு growth செக்டரா இருக்கிறதுனால இந்த செக்டர்ல பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய பல பேரும் சரி மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது இன்னும் ஒரு முறை உன்னுடைய பழைய ஹையை நீ வந்து தொடமாட்டியா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. ஏற்கனவே கீழே விழுந்த ஷேர் தான் மறுபடியும் ஒரு புதிய உச்சம் வரைக்கும் போயிருக்கான். மறுபடியும் தற்போது கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த ஷேர் மறுபடியும் இன்னொரு முறை உச்சத்தை போய் தொடாதான்னு இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில பாப்புலரான ஷேர்களுமே கீழே விழுந்து கிடக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த கரூர் வைசியா பேங்க் எல்லாம் சமீபத்தினுடைய லாபம் என்பது 725 கோடி அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 725 கோடி லாபம் என்பது சமீபத்தில் அவங்க பண்ணவே இல்லை. இந்த பேங்க் தொடர்ந்து வளர்ந்து வர்ற மாதிரி அவங்களுடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கரூர் வைசியா பேங்க் அப்படின்ற ஷேருமே சமீபத்தில் மார்க்கெட் சரியில்லாதனால பல்வேறு ஷேர்கள் இறங்கினப்ப இவனுக்கு கீழே விழுந்துட்டான். ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த வருஷத்துல 2026 இருந்து கணக்கு பாத்தீங்கன்னா 240 டு 340 ஒரு ரவுண்டு, மறுபடி கீழே விழுந்துட்டு 240 டு ஒரு 300 வரைக்கும் ஒரு ரவுண்டு. இப்ப மறுபடியும் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த நேரத்துல மூன்றாவதாக ஒரு முறை ஏதாவது மேல வருமா அல்லது இன்னும் கொஞ்சம் சீப்பா 240 200 அந்த மாதிரி கீழே போய் விழுகுமா அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு இந்த பங்குகள்லாம் ஏறுமா இறங்குமா அப்படின்னு சுவாரஸ்யமா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஷேர்கள்ல இந்த கரூர் வைசியா பேங்க் போன்ற ஷேர்களும் இருக்கு. இது போக இன்னுமே எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எத்தனையோ ஷேர்கள் ரொம்ப வாலட்டிலிட்டியான ஏறி இறங்கக்கூடிய
அல்லது தொடர்ந்து ஏறக்கூடிய ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான ஷேர்கள் பலதும் கீழே இறங்கி கிடக்கு. ஸோ இனி அது போன்ற ஷேர்கள்லாம் மேலே வருமா அல்லது கீழே வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சமீபத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. இவன் இந்த 2026 ஆல்ரெடி ஒரு 15% ஏறுறதும் அப்புறம் கீழே விழுகிறதும் மறுபடியும் ஒரு 25-30% ஏறுறதும் மறுபடியும் கீழே விழுகிறதுன்னு ஆல்ரெடி 2 தடவை பண்ணியிருக்கான். இனி 3வது தடவையாக இனி இந்த ஷேர் என்ன செய்ய போகிறது அப்படின்றது தெரியல. சமீபத்தில் லோல வந்து விழுந்த பங்கு மார்க்கெட் 2-3 நாளா ஏறிட்டு இருக்கிறதுனால சமீபத்தில் 110 ரேஞ்சில இருந்து 123 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது அப்படியே தொடர்ந்து தன்னுடைய பழைய ஹைக்கு போக போகிறதா அல்லது கீழே இன்னும் கொஞ்சம் சீப்பா விழுகுதா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். தற்போதைக்கு இதுல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்திய லோல இருந்து சிறிதளவு ஏறிய பங்குகள் அப்படின்ற செய்தியில இந்த ஜேஎம் பினான்சியல் இருக்கு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்னாவே ஏதாவது இறங்கி ஏறி கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் அல்லது நியூஸ் அடிக்கடி வரக்கூடிய பங்குகள், பிரபலமான பங்குகளை தான் பல பேர் வந்து ஏதாவது லோ ரேட்ல எடுத்து வச்சுக்கிட்டு ஏறுமா ஏறாதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சமீபத்தில் கீழே விழுந்த பங்கு இந்த டெல்ஹி வரி அப்படின்ற ஒரு பங்கு ஒன்று. சமீபத்தில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹை 500 ரூபாய் ரேஞ்சுக்கு பக்கத்துல இருந்து கீழே ஒரு 440 பக்கத்தில் வந்துச்சு. ஸோ சமீபத்தில் இந்த 2026 இந்த ஷேர் ஆல்ரெடி 2-3 ரவுண்டு போற அளவுக்கு ஒரு பிரபலமான ஷேராக தான் இருந்திருக்கு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எவனாவது ஒரு தடவை தான் ஏறுவான். சில பேர்லாம் நீட்டி படுத்து கொண்டிருக்கக்கூடிய ஷேர்கள்லாம் இன்னும் இருக்கு. ஆனால் இந்த டெல்ஹி வரி போன்ற பங்குகள்லாம் வால்டிலிட்டியான பங்குகள், கொஞ்சம் பிரபலமான பங்குகள் அப்படின்றதுனால 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். இனி 3வது இனி என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு இந்த ஸ்டாக்ல என்ன ஒரு செய்தினா, சமீபத்திய 1 மந்த் லோல வந்து விழுந்துட்டு சிறிதளவு ஏறிய பங்குகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல இந்த டெல்ஹி வரி அப்படின்ற ஷேர்னுடைய செய்தியும் வருது. இந்த ஷேர்னுடைய நியூஸ் வாசிச்சா மட்டும் உடனே ஒரு நண்பர் எங்க இருந்தாலும் வந்துருவார். இவனெல்லாம் ஒரு மனுஷனாங்க அப்படின்னு அவர் பேசுறத நம்மளால காதுலயே கேட்க முடியாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. 10,000 கணக்கான பங்குகளை இதை எடுத்து வச்சிருக்காரு. ஆனா இந்த பங்கு கீழே விழுந்து நீண்ட காலமாக கீழேயே இருக்கான். ஒரு ரெக்கவரி என்பது சமீபத்தில் வரைக்கும் பெருசா வரல. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்த ஐஓபி ஷேர்ல சமீபத்தில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய 2 வருட வீழ்ச்சி என்பது சமீபத்தில் நின்றுட்டு ஒரே ரேஞ்சுக்குள்ள அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஷேர்ல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025ல இந்த 32 ரூபா பக்கத்துல விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 7-8 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். அப்ப அவருக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும் பாருங்க. உச்சத்துல வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு முறையும் ஏறும்போது நம்பிக்கையா கொண்டிருப்பார். அப்படியே நிமிந்து கொண்டிருப்பார். இப்படி கீழே குமிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்படி நிமிந்து கொண்டுட்டு வந்துடுச்சு அப்படின்னு நினைப்பார். அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்தது. இப்படியே ஒரு 10-15 தடவை பண்ணா அந்த மனுஷனுக்கு எப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் இந்த பங்கு சமீபத்துல ஒரு முக்கியமான இடத்துல இருந்து 31 ரூபாயிலிருந்து 35 வரைக்கும் போயிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல தான். அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்துட்டான். ஸோ தற்போது 1 மந்த் லோல இருந்து சிறிதளவு ஏறிய பங்குகள்ல இந்த ஐஓபி அப்படின்றது இருக்கு. ஒரு நண்பர் வோடஃபோன் இந்தியா போன்ற ஷேர்ல 2 வருஷம் வெயிட் பண்ணி 1 லட்சம் லாபம் புக் பண்ணதாக ஒரு நியூஸ் வெளியிட்டு இருந்தார். இனி இந்த ஐஓபி ஷேர் என்ன பண்ண போகுது அப்படின்றது தெரியல. நண்பர்களே, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல வேற என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே வந்து விழுந்து விட்ட பங்குகள் 1 மந்த் லோ, 2 மந்த் லோ அல்லது 6 மந்த் லோ, 1 இயர் லோ அப்படின்னு நம்ம ஒரு நியூஸ் பாக்குறோம்னு வச்சுங்களேன். அது மாதிரி எத்தனையோ ஷேர்கள் இருப்பானுங்க. மறுபடியும் அந்த ஷேர்கள்லாம் வந்து பெரிய அளவுல ஏறினாலோ அல்லது பெரிய அளவுல இறங்கினாதோ நம்மளால பார்த்து அதை அப்சர்வே பண்ண முடியும். ஓ, ஏறிட்டானா அல்லது இறங்கிட்டானா அப்படின்னு. ஆனா நடுவுல பார்த்தா யாருக்கும் எதுவுமே புரியாது. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த கேஎஸ்பி அப்படின்ற ஒரு ஷேர் வந்து தன்னுடைய லோ பக்கத்துல வந்து பெரிய அளவுல சரிவடைஞ்சு வந்துட்டான். அது வந்துட்டு அது ஏதாவது மேல் நோக்கி ஏறினாலோ அல்லது கீழே இறங்கினாதோ அவன் மாற்றம் வந்திருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஸோ எத்தனையோ ஷேர்கள் வந்து சமீபத்தில் தன்னுடைய லோல வந்து விழுந்திருக்கு. அது இப்படி ஏறினதுக்கு அப்புறமோ அல்லது இறங்கினதுக்கு அப்புறமோ தான் தெரிய வரும். ஸோ இந்த கேஎஸ்பி அப்படின்ற ஷேர் சமீபத்தில் கீழ் ரேட்ல இருந்து சிறிதளவு மேல் நோக்கி ஏறிய ஒரு பங்குகளுடைய லிஸ்ட்ல கேஎஸ்பி வருது. ஆனா சில பங்குகள் கீழே விழுந்துட்டு இன்னுமே அவன் என்ன அடுத்தது பண்ண போறான் அப்படின்றது தெரியாம நம்மளுக்கு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பிஎஃப்சி அப்படின்ற ஒரு ஷேர்ல பாருங்க. அதுல அந்த ஆர்இசியோட மெர்ஜர் ஆகிற நியூஸ் என்பது லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னைக்கு ஃபைனலைஸ் ஆகும் எப்படி அப்படின்றது தெரியல. பட் இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இவன் வந்து கீழே வந்து விழுந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. 10 நாளா ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கான். எப்ப நீ 10 நாளா ஒரே இடத்துலயே சுத்திக்கிட்டு இருப்ப? ஸோ இப்படி 10 நாளா சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அது என்னைக்காவது மேல போகும் பொழுதோ, போன பின்போ அல்லது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் அதை உணர்வு பூர்வமா ஓ, கீழே விழுந்துட்டானா அல்லது மேலே ஏறிட்டானா அப்படின்றது தெரிய வரும். ஸோ அந்த
ஸோ அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல வந்து என்னென்னமோ யோசிப்பாங்க. சில பேர் மேல போயிடுமோன்னு யோசிப்பாங்க. சில பேர் கீழ விழுந்துருமோன்னு யோசிப்பாங்க. யார் நெனச்சது நடக்கும் அப்படின்றத நம்மனால கண்டுபிடிக்கவே முடியாது. அது சில காலம் கழிச்சு பார்க்கும்போது தான் தெரிய வரும். இதே ஸ்மார்ட் மணி கான்செப்ட்காரங்க என்ன பண்ணுவாங்க? அது என்னவோ ஆயிட்டு போகுது. அது சப்போர்ட்ல வந்து விழுந்திருக்கா? பண மூட்டை இருக்கா? கொஞ்சம் சரிச்சிடு அப்படின்ற மாரி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்காரங்க டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நண்பர்களே, இந்த சமயத்துல இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட 5 மிகப்பெரிய பங்குகள் இருக்கு. மிகப்பெரியதுன்னா ரொம்ப மிகப்பெரியது. இவனுங்க 5 பேர் நெனச்சானுங்கன்னா, நம்ம மார்க்கெட்ட எங்கேயோ கொண்டு போய் மேல நிறுத்திடுவாங்க. ஒரு வேள நம்மள கெடுக்கணும்னு நெனச்சா, நம்ம நிஃப்டியே கொண்டு வந்து நடுத்தெருவுல நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய 5 பங்குகளுமே சமீபத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலையன்ஸ், எஸ்பிஐ, இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த 4 ஜாம்பவான்களுமே கீழ இறங்கி தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இவனு 4 பேருமே பிக்கப் பண்ணி மேல் நோக்கி வந்தான்னு வச்சுங்க, மார்க்கெட் 1000 பாயிண்ட் அசால்ட்டா மேல வரக்கு வாய்ப்பு என்பது இருக்கு. ஏகப்பட்ட பேர் லாபத்தை புக் பண்றதுக்கு வாய்ப்பு என்பது வரும். இந்த ஐசிசி பேங்க் ஒன்று தான் நல்லா கீழ இருந்து மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இப்ப பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்களா ஐசிசி எவ்வளவு அழகா கீழ இருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இவன் மட்டுமே மார்க்கெட் ஏறி வரக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணான். இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல வந்துட்டதுனால இன்னைக்கு ஒரு மாதிரி சுமாரா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே மத்தவங்களை எடுத்து பாருங்க. உனக்கெல்லாம் என்னப்பா நீயே அப்படின்ற மாதிரி இந்த ரிலையன்ஸுக்கெல்லாம் என்ன ஒரு பிரச்சனை? அவன்லாம் மிக அழகா மேல ஏறி வந்து நம்ம மார்க்கெட்டை காப்பாத்தலாம். ஆனா காப்பாத்த மாட்டேன்றான். இந்த ரிலையன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதே மாதிரி கீழே இறங்கிட்டு மேல வர்றதா வேண்டாமா அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ ஷேர்களுடைய மிக முக்கிய ஜாம்பவான்களுடைய ஷேர்கள்லாம் வந்து இறங்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ யோசிக்கவே யோசிக்காத. மேல வந்தீங்கன்னா மட்டும்தான் நாங்க லாபத்தை புக் பண்ணி பல்வேறு அமௌண்ட்டுகள் லாக் ஆயிருக்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்துல தான் ஒரு சோகமான விஷயம். நெறைய பேர் கவலைப்படுறாங்க. ஏன் கவலைப்படுறாங்க? இந்த மாரி மார்க்கெட் கிரீன்ல பார்த்து சந்தோஷமே பட முடியல. ஏன்னா வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் இன்னும் கீழ தான் இருக்கு அப்படின்ட்டு. இது மாதிரி நம்மள மாரி ரீட்டெயில் பீப்பிளுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் தான். ஸோ தனிப்பட்ட ஸ்டாக்குகள் ஏறுமா, இறங்குமா அப்படின்றத நம்மனால பெருசா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா செக்டர் என்பது பார்க்கும் பொழுது அந்த செக்டரே சில நேரங்கள்ல கீழ விழுந்து மறுபடியும் மேல் நோக்கி போலாம். இந்த ஐடிபிஸ் கூட பெருசா கீழ இறங்கல. ஆனா சப்போஸ் டிசிஎஸ்னு தனி எடுத்து பார்த்தா அவன் மண்ண கவி உட்கார்ந்திருப்பான். ஆனா ஐடிபிஸ்னு கலெக்டிவா அந்த இண்டெக்ஸை பார்க்கும்பொழுது பெரிய வீழ்ச்சி என்பது இருக்காது. ஸோ மார்க்கெட்ல வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்கள் ரொம்பவுமே ஃபேமஸா வாலட்டிலிட்டியா இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்கள். ஏன்னா பல்வேறு இண்டெக்ஸ்கள் பெருசா நகராது. இருந்தாலும் பெரிய அளவுல வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்கள்ல அதுக்குண்டான இடிஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஆட்டோ செக்டருக்கெல்லாம் ஆட்டோ பீஸ் இருக்கு. அதை நடத்துறது வந்து நிப்பான் இந்தியா ஏஎம்சி. அவன் தான் அந்த காலத்திலேயே இந்த மாதிரி முக்கியமான செக்டர்களுக்கெல்லாம் இடிஎஃப் வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு லிக்விடிட்டி என்பது பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ ஆட்டோ பீஸ், சிபிஎஸ்சி இடிஎஃப், ஐடி பீஸ், ஃபார்மா பீஸ் போன்ற இடிஎஃப் எல்லாம் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான இடிஎஃப்கள். ஸோ ஸ்டாக்குகள்ல போனா நம்மள ஏமாத்தி விட்டுறானுங்க. திரும்புற மாதிரி இருக்கு. ஆனா கடைசியில 40, 50% இறங்கி நஷ்டமாயிருது. நம்மளுக்கு குறைவான ஏற்ற இறக்கங்களோட இருக்கணும். அதுக்குள்ளேயே நான் போயிட்டு ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. அதுக்கு வந்து ரொம்பவுமே லிக்விடிட்டி ஆகவும், ரொம்பவுமே வாலட்டிலிட்டியா ஏறி இறங்கி இருக்கக்கூடிய இடிஎஃப்கள்ல சில எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்ப இதுல பார்க்கிறோம். அதுல இந்த சில்வர் பீஸ் இடிஎஃப் எல்லாம் கொடுமைக்கு வாலட்டிலிட்டியாகவும், லிக்விடிட்டியாகவும் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இடிஎஃப்கள்ல ஒண்ணு. ஸோ இந்த இடிஎஃப் வாலட்டிலிட்டியான இடிஎஃப் தகவல் உங்களுக்கு உபயோகமா அப்படின்ற மாதிரி பாருங்க. சரிங்க நண்பர்களே, கலக்கிட்டீங்க மாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் 2 வருஷம் கழிச்சு நான் 1 லட்ச ரூபா லாபம் பண்ணியிருக்கேன் வோடாஃபோன் ஐடியால அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் அதுவும் அதிகமா உதவி செஞ்சிருக்கு. இல்லைன்னா நஷ்டம் செய்யக்கூடிய ஷேர் 2 வருஷம் கழிச்சு கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்து லாபம் பண்றதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் தான். சரிங்க நண்பர்களே, இன்றைய தாளணித்து உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி. வணக்கம்.